நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:32. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தோல்விகள் நம்மை தனிமைப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. நாம் ஒரு தோல்வியின் நடுவில் இருக்கும் போது பெரும்பாலும் வெட்கப்பட்டு தனியாக இருக்கவே விரும்புவோம். ஆனால் உங்கள் மாபெரும் தோல்வியின் போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்முடன் இருக்கின்றார். நம்முடைய தோல்விகளில் நமக்கு துணை புரிய இயேசு நமக்காக ஜெபிக்கின்றார். இயேசு நம்மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். இயேசு நமக்கு கிருபை அளிக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்காக பிதாவின் இடத்தில் எப்பொழுதும் ஜெபிப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். எப்போதும் நாங்கள் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.